ஏற்கனவே உடன்படிக்கை பெட்டியை எடுத்து சென்ற பொழுது பிரச்சனை வந்ததினாலே இப்பொழுது ஒவ்வொரு காரியத்திலும் தாவீது தேவனிடத்திலே கேட்டு கேட்டு செயல்படுகிறார். அருமையானவர்களே, இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அருமையான பாடம். ஆண்டவர் தடை செய்யும் காரியங்களை உணர்ந்து வழிநடத்தும் காரியங்களை புரிந்து செயல்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரிடத்திலே கேட்டு கேட்டு செயல்படவே எதிர்பார்க்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான TWR வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த செய்தியிலே 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான விசுவாசியாக இருந்தால் பிசாசின் கூட்டம் நமக்கு எதிரியாகத்தான் இருக்கும் என்றும், நாம் பரலோகத்தை அனுபவிக்கிறதற்காக இயேசு நம்முடைய நரகத்தை அவர் எடுத்துக்கொண்டார் என்றும், இயேசு கிறிஸ்து தமது மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் நாம் யோர்தானை கடக்க உதவி செய்திருக்கிறார் என்றும், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலே எதிர்நீச்சல் போடுவதற்கு சமமாகும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் அதனை தொடர்ந்து 5ஆம் வசனம் முதல் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே உடன்படிக்கை பெட்டி எவ்விதமாக சுமக்கப்பட வேண்டும், கர்த்தர் ஏன் ஊசாவை அடித்தார், முசுக்கட்டை செடியின் மூலம் தேவன் தாவீது எவ்வாறு வழிநடத்தினார் என்பதை ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். கடந்த நிகழ்ச்சியிலே 1 நாளாமும் 13ஆம் அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். கர்த்தருடைய பார்வையிலே முக்கியமான காரியங்களை 4ஆம் புத்தகத்திலே கர்த்தர் குறிப்பிட்டிருப்பதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தாவீது அரியணைக்கு வந்தபொழுது அதுவரை மக்களால் மறக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்தும் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்தும் செயல்பட ஆரம்பிக்கிறார். தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் கூட சகல அதிபதிகளோடும் அந்த ஆவிக்குரிய காரியத்தை குறித்து ஆலோசனை செய்ய துவங்கினான் என்று சிந்தித்தோம். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். அப்படியே தேவனுடைய பெட்டியை கீரியாத் யாரீமிலிருந்து கொண்டு வரும்படி தாவீது எகிப்தைச் சேர்ந்த சீகோர் நதி துவக்கி ஆமாத்தின் எல்லை மட்டுமுள்ள இஸ்ரவேலை எல்லாம் கூட்டி. 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலே இந்த கீரியாத் யாரீமிற்கு உடன்படிக்கை பெட்டி எடுத்து செல்லப்பட்ட சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள். கேரூபீன்களின் நடுவே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற அவருடைய பெட்டியை யூதாவில் இருக்கிற கீரியாத் யாரீமுக்கு அடுத்த பாலாவிலிருந்து கொண்டு வரும்படிக்கு அவனும் இஸ்ரவேலர் அனைவரும் அவ்விடத்திற்கு போனார்கள். அருமையானவர்களே, உடன்படிக்கை பெட்டியிலே கர்த்தர் வாழவில்லை, கேருபீன்களுக்கு இடையிலேயும் அவர் வாசம் செய்யவில்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோடு தான் சந்திக்கும் ஒரு இடமாக அதில் ஒரு பகுதியை குறிப்பிட்டிருந்தார். அவருடைய பிரசன்னம் அங்கே இருந்தது. இப்பொழுது தாவீதும் ஜனங்களும் பெரிய ஒரு தவற்றை செய்ய போகிறார்கள். சரியான காரியத்தை தவறான வழியிலே செய்வது என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படித்தான் அங்கே நடந்தது. எருசலேமிற்கு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவது சரியான ஒரு காரியம்தான். ஆனால் அவர்கள் கொண்டு வந்த முறை தவறு. பாருங்கள், 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் தேவனுடைய பெட்டியை அபினதாபின் வீட்டிலிருந்து ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். ஊசாவும் அகியோவும் ரதத்தை நடத்தினார்கள். உடன்படிக்கை பெட்டி எப்படி எடுத்து கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை குறித்து மிக தெளிவான கட்டளைகளை தேவன் கொடுத்திருந்தார். ஆசரிப்பு கூடாரத்தின் மற்ற பகுதிகள் வண்டிகளிலே வைத்து கொண்டு வர முடியும். ஆனால் உடன்படிக்கை பெட்டி அப்படி வைக்கப்படக்கூடாது. இதை குறித்து தேவன் தெளிவாக மோசேக்கு சொல்லியிருக்கிற கட்டளையை கவனியுங்கள். எண்ணாமும் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமூட்டுகளையும் மூடி தீர்ந்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்து கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. உடன்படிக்கை பெட்டி வண்டியிலே வைத்து கொண்டு செல்லப்படக்கூடாது. கோகாத் புத்திரர் அதை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த உடன்படிக்கை பெட்டி இயேசு கிறிஸ்துவை முன்னறிவிக்கிறது.
அவர் சுமந்து செல்லப்பட வேண்டியவராய் இருக்கிறார். இன்றைக்கும் தனி நபர்கள்தான் தங்கள் வாழ்க்கையிலே இயேசுவை சுமந்து செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். உடன்படிக்கை பெட்டி மற்ற பொருட்களைப் போல எண்ணப்படக்கூடாது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அவனவன் தன் தன் பாரத்தை சுமக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் நாம் எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்க தோள் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள மக்கள் வாஞ்சி உள்ளவர்களாய், தேவை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். தேவன் நற்செய்தியை வானத்திலே எழுதவில்லை, தன்னுடைய பிள்ளைகள் மூலமாகவே ஒருவரிடத்திலிருந்து மற்றும் ஒருவருக்கு அது கடந்து செல்ல வேண்டும். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தாவீதும் சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். தாவீது ஒரு பெரிய இசைக்கலைஞன். இது உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சியை நேரம். ஆனால் திடீரென்று எல்லாம் நிறுத்தப்பட வேண்டியதாயிற்று. பாருங்கள், 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்கள். அவர்கள் கீதோனின் களம் மட்டும் வந்தபோது மாடுகள் இடறினபடியினால் ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் உண்டவராகி அவன் தன் கையை பெட்டியண்டைக்கு நீட்டினது நிமித்தம் அவனை அடித்தார். அங்கே அவன் தேவ சமூகத்தில் செத்தான். ஏன் இந்த சம்பவம் நடைபெற்றது? அவர்கள் தவறான வகையாக செயல்படுகிறார்கள். அங்கே அவர்கள் சரியாக சாட்சி பகரவில்லை. இது மிக கொடூரமான தண்டனை அல்லவா என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். அது விழுந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தானே அவன் பிடித்தான் என்று கேட்கலாம். பிரியமானவர்களே, முதலாவது அது இரதத்திலே கொண்டு வரப்படக்கூடாது. இரண்டாவதாக, உடன்படிக்கை பெட்டி நேராக இருப்பதற்கு ஊசாவின் உதவி தேவையில்லை. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்பொழுது குறுக்கிட்ட மனிதன் அப்புறப்படுத்தப்பட்டான். 1 நாளாகமம் 13:11 பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பேரிட்டே. தாவீது விசனப்பட்டான் என்று பார்க்கிறோம். இதை வாசிக்கிற ஒவ்வொருவரும் விசனப்படுவது போலவே தாவீதும் விசனப்பட்டான். வசனம் 12, அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை நான் என்னிடத்திற்கு கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி. அருமையானவர்களே, நாமும் எத்தனை முறையோ காரியங்களை நம்முடைய சொந்த வழியிலே செயல்படுத்த முற்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் அதிலே தோல்வி காணும் பொழுது தேவனை குறை சொல்கிறோம். இதை எப்படி நாம் கர்த்தருக்காக செய்ய போகிறோம் என்று கேட்கலாம். சரி, கர்த்தருடைய வழியிலே அதை செய்யுங்கள். அதை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். இறுதியாக தாவீதும் அதைத்தான் செய்தார். பாருங்கள், 1 நாளாகமம் 13:14 வசனங்கள். பெட்டியை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்திலே கொண்டு வராமல் அதை கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே சேர்த்தான். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இங்கே நான் வாசிக்கிறது போல இப்பொழுது உடன்படிக்கை பெட்டி எருசலேமிற்கு கொண்டு வரப்படவில்லை. இப்பொழுது யாருடைய வீட்டிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்ததோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்பொழுது தாவீது வேறொரு காரியத்திலே தன்னுடைய கவனத்தை செலுத்தப் போகிறார். 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறது போல கர்த்தர் தாவீதை ஆசீர்வதிக்கிறார். தாவீதின் புகழ் சுற்றி எங்கும் பரவுகிறது. வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாபதிகளையும் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுகிறதற்கு கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். ஈராம் தாவீதுக்கு ஒரு வீடு கட்டுவதற்கு உதவி செய்கிறான். அதுதான் தாவீதின் அரண்மனை. 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். எருசலேமிலே தாவீது பின்னும் அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணி பின்னும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இதை கேட்கும் பொழுது தேவன் இதை அனுமதித்திருக்கிறாரே என்று நீங்கள் சொல்லலாம். ஆமாம், தேவன் பல மனைவிகளை தாவீது திருமணம் செய்வதை அனுமதித்தார். அதை அவர் ஆமோதிக்கவில்லை.
இதன் விளைவாக தாவீதையும் தேவன் நியாயம் தீர்க்கப் போகிறார். அவருடைய வாழ்க்கையின் இறுதி வரையிலேயும் இந்த காரணத்தினாலேயே தாவீது வேதனையை அனுபவிக்கப் போகிறார். இது தவறான ஒரு வாழ்க்கை முறை பிரியமானவர்களே. தேவன் இதை ஆமோதிக்கிறார் என்பதனாலே இந்த சம்பவம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. உண்மையாகவே அங்கே என்ன நடந்தது என்பதை தேவன் நமக்கு சொல்வதற்காக இதை எழுதி வைத்திருக்கிறார். இது சரித்திர புத்தகம். இதை நாம் படிக்கும் பொழுது தேவன் ஒவ்வொரு காரியத்தை குறித்து எப்படி உணர்ந்தார், எப்படி செயல்பட்டார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தாவீது புறக்கணிக்கப்பட்டிருந்த காலத்திலே பெலிஸ்தியர்கள் தாவீதையும் தங்களில் ஒருவனாக எண்ணினார்கள். இதை குறித்து 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். இப்பொழுது தாவீது தன் சொந்த ஜனங்களுக்குள்ளே போய் அரசனாக நியமிக்கப்பட்டு விட்டான். இப்பொழுது பெலிஸ்தியர்கள் அவனை பிடிக்க வருகிறார்கள். பாருங்கள், 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 9 முதல் 12ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். பெலிஸ்தர் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவியிருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது, கர்த்தர், போ, அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான். அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்னும் பெயரிட்டார்கள். அங்கே அவர்கள் தங்கள் தெய்வங்களை விட்டு ஓடிப்போனார்கள். தாவீது கற்பித்தபடி அவைகள் அக்கினியாலே சுட்டெரிக்கப்பட்டன. இது பெலிஸ்தியர்கள் மேலே தாவீதுக்கு ஒரு பெரிய வெற்றிதான். இந்த ஜனங்கள் மீது இஸ்ரவேலர் பல வெற்றிகளை பெற்றதில்லை. 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை பாருங்கள். பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. தாவீது ஒருவேளை சொல்லியிருக்கலாம், கடந்த முறை பெலிஸ்தியர்கள் யுத்தத்திற்கு வந்தார்கள், நான் அவர்களுக்கு எதிராக போரிட்டேன், எனக்கு வெற்றி கிடைத்தது, எனவே இப்பொழுதும் நான் எதிராக புறப்பட்டு போகிறேன் என்று சொல்லியிருக்கலாம். இல்லை பெரியமானவர்களே, தாவீது அப்படி செய்யவில்லை. இந்த முறையும் கர்த்தரிடத்திலே அவன் கேட்கிறான். கர்த்தர் அவனிடத்திலே, நீ அவர்களுக்கு பின்னாக போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். ஏற்கனவே உடன்படிக்கை பெட்டியை எடுத்து சென்ற பொழுது பிரச்சனை வந்ததினாலே இப்பொழுது ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு கேட்டு செயல்படுவதை இங்கே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு பாடம். ஆண்டவர் தடை செய்யும் காரியங்களை உணர்ந்து வழிநடத்தும் காரியங்களை புரிந்து செயல்பட வேண்டுமென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே, இதை நான் எப்படி செய்ய வேண்டும், இதை நான் எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டு செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தரை பரிசோதிக்கிறார்கள். அவர்கள் அவரை நம்புகிறதில்லை, அவரை சோதிக்கிறார்கள். தாங்கள் கையாளுவதற்கு மிஞ்சிய காரியங்களிலே தாங்கள் தலையிட்டு கொண்டு கர்த்தரை நம்புகிறதுனாலே அப்படி செய்கிறோம் என்று சொல்வார்கள். அவர்கள் அதை செய்யும்படியாக கர்த்தர் சொன்னார் என்று எதனாலே சிந்திக்கிறார்கள்? அருமையானவர்களே, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொது அறிவை பயன்படுத்த தேவன் எதிர்பார்க்கிறார். பலர் விசுவாசத்திலே செயல்படுகிறோம் என்று கூறுவார்கள். ஆனால் அவர்கள் அதை செய்ய வேண்டுமென்று தேவன் கூறாத காரியங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக பொது அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய வழிநடத்துதலுக்காக காத்திருக்க அவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசம் என்று அழைக்கப்படுகிற எல்லாமே விசுவாசம் அல்ல. இவ்வாறாக செயல்பட்ட பலர் இறுதியிலே உடைந்து போயிருக்கிறார்கள். 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு. பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். அருமையானவர்களே, சில நேரங்களிலே நீங்களும் நானும் திட்டமும் தெளிவுமாய் கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறாரா என்பதை கவனித்து காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமக்காக கர்த்தர் வழியை ஆயத்தம் பண்ணின பிறகு நாம் செல்ல வேண்டிய வழியை குறித்து தெளிவாக நம்மை வழிநடத்துவார். சிலர் தங்கள் சொந்த யூகத்திலே முன்னோக்கி சென்றுவிட்டு நான் விசுவாசித்தேன், நான் எதிர்பார்த்தேன், நான் நம்பினேன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் தேவனை விசுவாசிப்பதற்கு பதிலாக அவரை சோதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். தேவன் நம்மை தெளிவாக வழிநடத்தும் வரை நாம் காத்திருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது.
தேவன் நமக்கு சைகை காட்டும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். முசுக்கட்டை செடியின் நுனியிலே செல்கிற இரைச்சல் கேட்கும் வரை காத்திருக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நாம் செயல்படுகிறோம் என்று சொல்லி அறிவற்ற காரியங்களை செய்யக்கூடாது. 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை பாருங்கள். தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். இந்த தாக்கத்தினாலே தான் தாவீது உலக தலைவர்களிலே ஒரு உன்னதமான தலைவர் என்று கூறுகிறோம். அந்த குறிப்பிட்ட காலத்திலே தாவீதின் ராஜ்யமே உன்னதமான ஒரு ராஜ்யமாய் இருந்திருக்கிறது. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அந்த சிறிய ஒரு இடத்திலே இருந்த அந்த ராஜ்யமும் அன்றைய நாளிலே உலக புகழ் பெற்றதாய் இருந்திருக்கிறது. இது நம்மை ஆச்சரியத்தில் மூழ்கச் செய்யவில்லையா? உலக சரித்திரத்திலே இப்படி பல காலங்களிலே நடைபெற்றிருக்கிறது. வெனிஸ் நகரம் ஒரு காலத்திலே உலகம் முழுவதையும் ஆட்சி செய்திருக்கிறது. அது ஒரு நகரம்தான். எனவே இஸ்ரவேல் ஒரு சிறு தேசமாக உலக வல்லமை பெற்றதாய் இருந்தது என்று சொல்வது நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்க வேண்டியதில்லை. அதற்கான காரணம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 1 நாளாகமம் 14:2. கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்து நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். தாவீதை உயர்த்தியது யார் பிரியமானவர்களே? கர்த்தரே அதை செய்தார். 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார் என்று வாசித்தோம். நாம் ஏற்கனவே பார்த்தது போல 1 நாளாகமம் 13 முதல் 16ஆம் அதிகாரம் வரை தாவீதை குறித்தும் உடன்படிக்கை பெட்டியை குறித்தும் பார்க்கிறோம். இந்த முழு அதிகாரத்திலுமே இஸ்ரவேல் தேசத்தின் மற்ற வர்த்தமானங்களை குறித்தோ, தாவீது செய்த மற்ற தீர்மானங்களை குறித்தோ, அவன் கையெழுத்திட்ட ஒப்பந்த பத்திரங்களை குறித்தோ அல்லது யுத்தங்களை குறித்தோ விருந்துகளை குறித்தோ சொல்லப்பட்டிருக்கலாம். அப்படி என்றால் இந்நாளிலே நாம் பார்க்கிற ஒரு தொலைக்காட்சி செய்தி நேரத்தைப் போலவே இருந்திருக்கும். அதற்கு மாறாக இந்த அதிகாரங்கள் உடன்படிக்கை பெட்டியை குறித்து சொல்கிறது. இது நமக்கு ஒரு முக்கியமான பாடம். இது கர்த்தருடைய பார்வையிலே முக்கியமானது என அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. இன்றைக்கு செய்தித்தாட்களிலேயும் மற்ற செய்தி நேரங்களிலேயும் பலவிதமான காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த செய்திகளையெல்லாம் குறித்து தேவனுடைய கண்ணோட்டம் எப்படிப்பட்டதாய் இருக்கும்? இன்றைக்கு ஒவ்வொரு செய்தி ஸ்தாபனமும் முக்கியத்துவம் கொடுக்கும் செய்திகளுக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுப்பாரா? சற்றே சிந்தித்து பார்ப்போம். இங்கே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரப்படுவதை குறித்து முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேவன் தன்னுடைய பிள்ளைகள் தன்னை தொழுது கொள்வதை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களின் தொழுகையிலே உடன்படிக்கை பெட்டி மத்திய இடத்தை பெற்றிருந்தது. இங்கேதான் தேவனும் தனது முக்கியத்துவத்தை வைக்கிறார். சரித்திரத்தை பார்க்கும் பொழுது பல முக்கியமான மனிதர்களும் முக்கியமில்லாத காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு காலத்திலே பாரிஸ் நகரத்திலே முக்கியமான கட்டிடமாக இருந்த ஒன்று இன்றைக்கு ஒரு அருங்காட்சியகமாய் இருக்கிறது. இந்த நாளிலே அங்கே எந்த முக்கிய தீர்மானமும் எடுக்கப்படுகிறதில்லை. கடந்த காலத்திலே அது முக்கியமான ஒரு இடமாக இருந்தது. அநேக முக்கியமான தீர்மானங்கள் அந்த இடத்திலே எடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அது ஒரு அருங்காட்சியகமாக இருக்கிறது. அதுதான் நெப்போலியனுடைய கட்டடம். சரி, இப்பொழுது நமக்கு மற்றும் ஒரு கேள்வி எழுகிறது. ஆசரிப்பு கூடாரத்திற்கு என்ன ஆயிற்று? அது துணிகளினாலும் தோல்களினாலும் பெரும்பான்மையான பகுதி செய்யப்பட்டிருந்ததினாலே அது மிகவும் பழையதாகி அழிந்து போயிருக்க வேண்டும். பொன்னாலான வெண்கலத்தினாலான பகுதிகள் பெலிஸ்தியர்களால் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை குறித்து என்ன ஆனது என்பது நமக்கு தெரியவில்லை. உடன்படிக்கை பெட்டியை குறித்து மட்டுமே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமானது இந்த உடன்படிக்கை பெட்டிதான். ஏனென்றால் அங்கேதான் கிருபையின் ஆசனம் இருக்கிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்கும் இடம் அதுதான். அன்பானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் முக்கியமான காரியம் நாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் இடம். நம் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய இரக்கம் தேவை. நமக்கு தேவன் தம்முடைய இரக்கத்தை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஏனென்றால் நமக்காக அவருடைய கிருபாசனம் இருக்கிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார்.
நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். பாவ நிவிர்த்தி என்ற வார்த்தை கிருபையாசனம் என்றே பொருள்படுகிறது. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பாவங்களுக்கான கிருபாதார பலி. இது தேவனுக்கு மிக முக்கியமானது. ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியிலேயும் இது முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறதில்லை. எந்த தீர்மானம் செய்யப்படும் பொழுதும் இதை குறித்து கருத்திலை கொள்வதில்லை. நாம் இங்கே பார்த்திருக்கிறோம், தாவீது உடன்படிக்கை பெட்டியை எருசலேமிற்கு கொண்டு வர முயற்சி செய்தார். இது செய்யப்பட வேண்டிய காரியமாயிருந்தாலும் தவறான முறையிலே செய்யப்பட்டது. உடன்படிக்கை பெட்டியை வைக்க தாவீது எருசலேமை தெரிந்தெடுத்தது மட்டுமல்ல, தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தலமும் அதுவாகவே இருக்கிறது. எனவே உடன்படிக்கை பெட்டி எருசலேமிற்கு வர வேண்டியது மிக முக்கியமான ஒன்றுதான். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், தாவீது அதை தவறான முறையிலே செய்ய முற்பட்டார். 8ஆம் புத்தகத்திலே மிக தெளிவாக அதை குறித்து ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதை அவர்கள் கவனிக்கவில்லை. அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை உலகத்திற்கு கொடுப்பது எளிதான காரியம் அல்ல. கர்த்தருடைய வேலை என்பது ஏதோ உல்லாச பிரயாணம் போல இருக்கும் என்று சிலர் எண்ணுகிறார்கள். கர்த்தர் மேலே உள்ள அன்பினாலே கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறோம் என்கிற சந்தோஷம் உள்ளத்திலே உண்டு. அது எப்பொழுதுமே உற்சாகம் தரும் காரியமாயிருக்கிறது. ஆனால் அந்த காரணத்தினாலே ஊழியமே எளிதானது என்று கூற முடியாது. கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களால் தான் கொண்டு செல்லப்பட வேண்டும். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். ஒரு கூட்டம் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்றால் அதை பிரசங்கிக்கப் போகிற ஒருவர் வேண்டும். ஒருவர் பிரசங்கிக்கப் போகிறார் என்றால் அவரை அனுப்புகிற ஒரு கூட்டம் வேண்டும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். மனித சமுதாயம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். மனிதர்கள் மூலமாகவே அவர்கள் கேட்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். அவர் தன்னுடைய வார்த்தைகளை வானத்திலே எழுதவில்லை, நாமே அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். நம்மை சுற்றி நாம் பார்க்கும் பொழுது எங்கும் அமைதியில்லாத நிலைமையை பார்க்கிறோம். பல திருச்சபைகளும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு தூரமாய் போய்கொண்டிருக்கிறது. எனவே திருச்சபைகளும் தேவனுடைய காரியத்தை தேவனுடைய வழியிலே செய்யவில்லை. மிக முக்கியமான காரியம், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எப்பொழுதும் ஒவ்வொரு இடமாக சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதாவது கிறிஸ்துவின் வார்த்தைகள் ஒவ்வொரு இடமாக சென்று கொண்டே இருக்க வேண்டும். அருமையான சகோதரனை சகோதரியே, தேவன் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அதற்கே நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் முக்கியத்துவம் கொடுக்க கற்றுக்கொள்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறீங்கள் அன்பின் ஆண்டவரே, தாவீதின் வாழ்க்கையிலே, தாவீதின் ஆளுகையிலே எத்தனையோ காரியங்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் உம்முடைய ஜனங்கள் உம்மை ஆராதிப்பது மிக முக்கியமானது என்பதனாலே உடன்படிக்கை பெட்டியின் காரியங்களை நீர் மீண்டுமாக தெளிவாக எழுதியிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையிலேயும் உம்மோடு கூட நாங்கள் ஐக்கியப்படும் நேரங்கள் முக்கியமானதாக இருக்க கிருபை செய்யும். உம்மை சேர்ந்து கொள்ளும் சமயங்கள் பிரதானமானதாக இருக்கட்டும். அதை போலவே உம்முடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டிய இடங்களிலே நாங்கள் கொடுப்பதை குறித்தும் அக்கறை உள்ளவர்களாய் செயல்பட உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உதவியாக இருந்திருக்குமே. என்ன கற்றுக்கொண்டோம்? கர்த்தருடைய வார்த்தையை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நாம் அதற்காக செயல்பட வேண்டும். கர்த்தருடைய வேலையை அவருடைய வழியிலே செய்ய வேண்டும். ஆண்டவர் தடை செய்யும் காரியங்களை உணர்ந்து வழி நடத்தும் காரியங்களை புரிந்து செயல்பட வேண்டும். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் பொது அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 14:29 பின்பாகம்.